ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் வளமை மாதிரி பார்க்க போகிற விஷயம் கோல்டினுடைய நெக்ஸ்ட் மூவ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட சேனலில் பிஏபி ஃப்ரீ 3 months கொடுக்குறோம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் இன்ட்டில் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டினுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், கோல்டினுடைய டே சார்ட்டை எடுத்து பாருங்கள். கோல்டினுடைய போன கிழமை ஒரு செமஸ்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தை உடைச்சிட்டு மேலே போயிருக்கதை எங்களால் காண முடியுது. ஸோ இந்த வீக்கும் அந்த முக்கோணத்தை உடைச்சதுக்கான, செமஸ்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளை உடைச்சதுக்கான ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறதால பயஸுக்கான ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கும் மண்டேயிலிருந்து ஃப்ரைடே வரையும் பயஸ் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனுடைய டார்கெட் என்னவாக இருக்கும்னு சொன்னால் 29, 27 வரையும் போகிறதுக்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் டார்கெட் காட்டியிருக்க நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம், திரையில் பார்க்கலாம். அதோட சிம்பிள் மூவிங் அவரேஜ் எஸ்எம்ஐக்கு மேலே கோல்டு இருக்குது. நீங்கள் திரையில் பார்க்கும்போது தெரியும், எஸ்எம்ஐ லைன் இருக்குது. அந்த லைனுக்கு மேலே கோல்டு இருக்கிறதால இதுவும் அதிகமாக பயஸ் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான, அதாவது பையிங் செய்கிறதுக்கான ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓவரால் நாங்கள் பைக்கான சந்தர்ப்பத்தை பார்த்து பை பண்ணமாக இருந்தால் கோல்டில் நல்ல ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்ஐ கீழே திரையில் காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ஆர்எஸ்ஐ 63.50க்கு மேலே இருக்குது. இதனால் கொஞ்சம் கோல்டு கீழே வந்துட்டு போகிறதுக்கான சாத்தியப்பாடு அதிகம் இருக்குது. கீழே மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஓவரால் நெக்ஸ்ட் வீக் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இருந்தாலும் இந்த ஆர்எஸ்ஐ 63.50க்கு மேலே இருக்கிறதால கொஞ்சம் அது கீழ் நோக்கி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு ரெசிடென்ஸ் லெவலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கே அப்படின்னு சொன்னால், கோல்டினுடைய சார்ட்டில் 26, 27 முக்கியமான ரெசிடென்ஸ் லெவல் ஒன்றை காட்டுது. ஸோ இதிலிருந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் காட்டினால், அதாவது ஒரு ரெசிடெண்ட்டுக்கு கீழே நாங்கள் செல் பண்ணலாம்னு சில பேர் செல்லர்ஸ் வந்தாங்களாக இருந்தால் அது கீழே போயிட்டு மேலே வாரத்துக்கு சந்தர்ப்பம், அந்த ரெசிடென்ஸில் இருந்து கீழே போகிறதுக்கு, கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அப்படி போனாலும் 27.50 வரையும் போகலாம். அண்ட் அடுத்த ரெசிடென்ட்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் 27.90 இருக்குது. இதனை நீங்கள் முதலாவது டார்கெட்டாக வைக்கலாம். அடுத்த ரெசிடென்ஸ் லெவல் 27.90 இருக்குது. அந்த 27.90 நீங்கள் ஒரு முதலாவது டார்கெட்டாக வைக்கலாம். பையினுடைய முதலாவது டார்கெட்டாக வைக்கலாம். அடுத்து கோல்டு ட்ரையாங்கிள் சப்போர்ட் லைனுக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கோல்டு முதலாவது ரெசிடென்ஸ் லெவலில் பட்டு கீழே வருமாக இருந்தால் இந்த கோல்ட் ட்ரையாங்கிளினுடைய சப்போர்ட் லைனில் டச் பண்ணி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அன்றையினுடைய மார்க்கெட் நிலைமையை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்களா இருந்தால் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் வீக் பயஸுக்கான அல்லது பை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் ஒரு சில விஷயங்களால் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை சரியாக அவதானித்து ட்ரேட் எடுத்தீங்களா இருந்தால் ப்ராஃபிட் எடுக்கலாம். பை பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தது கட்டாயமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செய்வீங்களாக இருந்தால் மட்டும் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வீடியோவினுடைய இன்ட்டுக்கு வந்துட்டோம். நான் இன்ட்டில் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், பிஐபி 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக தரேன். அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். முதலாவது ஸ்டெப், டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், இணைஞ்சு கொள்ளுங்க. அந்த டெலிகிராம் லிங்க்கில் ஆஃபர் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபர் போய் பாருங்கள். பார்த்துட்டு எக்ஸ்னஸ் அக்கௌண்டினுடைய என்னுடைய ரெஃபரில் அக்கௌண்ட் திறந்து அதை எனக்கு அனுப்புவீங்களாக இருந்தால் நான் உங்களை 3 மாதம் ஃப்ரீ விஐபி சிக்னல்ஸை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது.
ஸோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயலும். ஓவரால் கோல்ட் நெக்ஸ்ட் வீக் பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதும் வீடியோ கோல்ட் சம்மந்தமாக தேவை அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.